أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு நல்ல உணர்வையும் நல்ல ஈமானிய தன்மையையும் அந்த அடிப்படையிலான வாழ்வையும் நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நாம் இந்த ஹுத்பாவை உருவாக்குகிறோம். ஈமானிய உணர்வும் அந்த ஈமானிய உணர்வின் அடிப்படையிலான வாழ்வும் எமக்கு வர வேண்டும் என்றிருந்தால் எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் தக்வாவின் மீது கட்டி எழுப்போம். தக்வா உடையவர்களாக இருக்கின்றவர்கள் ஈமானுடையவர்களாக அந்த ஈமானிய வாழ்வுடையவர்களாக இந்த உலகத்தில் இருந்து அந்த அடிப்படையில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எனவே இந்த உபதேசங்கள் ஹுத்பாக்கள் எல்லாம் எம் ஈமானிய உணர்வுகளுக்கு உரமூட்டுகின்றவைகளாக ஊட்டுகின்றவைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பயபக்தியோடு நாம் கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பயபக்தி உடையவர்களுக்கு அவருடைய வாழ்வில் விடிவை கொடுப்பான், நல்ல வழியை காட்டுவான் என்பது அல் குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வாக்காகும். எனவே எவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்வில் விடிவை நல்ல வழியை அவன் காட்டுவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே தக்வாவுடையவர்களாக இருந்து இந்த உபதேசத்தை செவிமடுக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவராக இஸ்லாமிய மார்க்கம் பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பாகும், பழக்கம். அதை பற்றி நான் இங்கே எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்ட விரும்புகின்றேன். நீதி அல் அதில் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் நீதியாக நியாயமாக நேர்மையாக நடத்தல் என்கின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த நீதியோடு சேர்ந்ததுதான் நியாயம் நேர்மை என்கின்ற அந்த விடயங்கள் வருகிறது. எனவே நீதி இஸ்லாம் சொல்கின்ற மிக அழகான ஒரு பண்பு, ஆனால் நிலைநாட்ட மிக கஷ்டமான ஒரு பண்பு. நீதி எனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வுகள் கொண்ட எவருமே தான் நீதமாக நடக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. நீதி என்பது தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்ற அளவுக்கு தன்னால் பிறருக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற செயல்பாடுகள் இல்லா ஒரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அதில் பற்றி அல் அதில் என்கின்ற நீதி பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் விளக்கப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இயல்பாக வைத்திருக்கிற சில உணர்வுகள் இருக்கிறது. அது எல்லார்ட்டையும் வரும். அது முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கின்ற தன்மை கிடையாது, மனிதனாகவே இருந்தால் போதும். அப்படி மனிதனாக இருக்கின்ற ஒருவன் ஈமான்தாரியாக இல்லாவிட்டாலும் அவனுக்கு இயல்பாக அல்லாஹ் கொடுத்த பண்புகளில் ஒன்று நீதியை, நியாயத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து பேசுகின்ற அந்த உணர்வு. அநியாயமா இப்படி அவனுக்கு செய்து போட்டீங்களே, இப்படி செய்யறது அநியாயம், இது பிழ, இப்படித்தான் சரி என்கின்ற அந்த விடயத்தை சொல்லுகின்ற, அதை பற்றி பேசுகின்ற இயல்பான உணர்வை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சொல்கின்ற உணர்வு அளவுக்கு நமக்கு பேசுறது நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து நடக்குவதில் தான் நிறைய பேர் தோல்வி காண்கிறார்கள். நீதியை நாம் நீதியாக நடத்தல் என்கின்ற விடயத்தில் நிறைய பேர் பிழை விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் நீதியை பேணுவதை வாஜிபாக ஆக்கியிருக்கிறது. நீதியாக நடப்பதை மார்க்கத்தின் கொள்கைகளில்
அம்சங்களில் முக்கியமான ஒன்றாக அடையாளப்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது விசுவாசிகளை பார்த்து சொல்கின்ற விடயம் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லகும் ததக்கரூன். விசுவாசிகளே, நீங்கள் நீதி செலுத்தும்படியும் நன்மையை செய்யும்படியும் உறவினர்களுக்கு உதவி செய்யும்படியும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகின்றார். நீதியா நடங்க, நன்மை செய்யுங்க, உறவினர்களோடு உறவை பேணி அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இன்னல்லாஹ யஅமுரு, அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு போடுகிறார். அதே போன்று மானக்கேடான காரியங்கள், அக்கிரமம், பாவம் ஆகியவற்றில் இருந்து உங்களை அல்லாஹ் தடை செய்கின்றான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே உத்தரவாக போடுகிறார். நீதியா நடங்க, நீதியை நிலைநாட்டு. எனவே நீதியை நிலைநாட்டுதல் என்பது அல்லாஹ் எமக்கு விட்ட கட்டளையாகும். அல்லாஹ் தஆலா தன் அடியார்கள் விடயத்தில், தன் படைப்புகள் விடயத்தில் அல்லாஹ்வுடைய பண்புகளில் இல்லாத ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா அந்த அநியாயத்தை பற்றி டிக்ளேர் பண்ணுகிறார். அல்லாஹ்விட்ட அந்த பண்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது இன்னல்லாஹ, பொதுவாக நீதிக்கு எதிரானது அநீதி. நம்ம அது அரபில ظلم சொல்லுவோம், அநியாயம். நியாயம் அநியாயம், நீதி அநீதி. இந்த அநீதி இழைத்தல் என்பது, நீதிக்கு மாற்றமாக நடத்தல் என்பது அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கிய ஒரு விடயமாகும். அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்வில் அநியாயமாக நடத்தல் என்பது அவர்களுக்கு ஹராமாக அவர்கள் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். வச்ச ஹராம் என்று நாம சொல்ற மாதிரியான ஒரு விடயம் அநியாயம் செய்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது இன்னல்லாஹ லா யظلمு மித்கால தர்ரா, அல்லாஹ் தஆலா ஒரு அணுவளவு கூட யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அல்லாஹ்ட்ட அந்த அநியாயம் செய்ய கிடையாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யظلمு الناس ஷைஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மனிதர்களுக்கு நேரடியாகவே சொல்கிறான், மனிதர்களுக்கு அவன் அநீதி இழைப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தி, ஹதீஸுல் குதுஸி. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த செய்தி அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறானா, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நாம் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்தால், உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால், எங்கள் ஒவ்வொருவரையும் விழித்து அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே உலா வருகிறோம் என்றால், நாங்கள் ஈமான் கொண்டதன் அடிப்படையில் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால், நாம் ஈமானிய அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று இருந்தால், இந்த ஈமானிய மனிதர்களை விழித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظلم على நஃப்ஸி, நான் அநீதியை விட்டும் தூய்மையானவனாக இருக்கின்றேன், அநீதி செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அதே போன்று வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, நான் உங்களுக்கும் அநீதி செய்வதை விட்டு விலக்கி விட்டேன், செய்யப்படாத சட்டத்தை ஹராமாக்கிட்டேன். மற்றவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அநீதமாக நடப்பது ஹராம், ஹராம், நீ செய்யப்படாது என்று சொல்லிவிட்டு ஃபலா தவாலமு, நீங்கள் எவருக்கும் அநீதி இழைத்து விடாதீர்கள்.
நீங்கள் யாருக்கும் அநீதி செய்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், எனக்கும் ஹராம், நான் யாருக்கும் செய்வது உங்களுக்கும் ஹராம், நீ யாருக்கும் அநீதி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய ஏவல்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய கடுமையான வேண்டுகோளில் ஒன்று, யாரும் யாருக்கும் அநீதி இழைத்து விடக் கூடாது என்பதால். அநீதி என்ன, நீதி என்ன? நீதி என்பது ஒன்று அது இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பது, அல்லது ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுப்பது, அதான் நீதி. ஒருவருக்கு சேர வேண்டியது போய் சேரும், இது நீதி. அதை சேர விடாமல் தடுப்பது நீதி. சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க செய்வதுதான் நீதி, அதை கிடைக்காமல் ஆக்குவது அநீதி. இந்த உலகத்தில் அல்லாஹ் இறைவன் மனிதனுக்கு எதை விதித்திருக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ள சுதந்திரங்கள், அவனுக்குள்ள உரிமைகள், அவனுக்கு இந்த உலகத்தில் அவன் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் அனுமதித்த விடயங்களை மற்றவர்கள் அனுமதிக்காமல் ஆக்குகின்றது அநீதியாகும். இந்த அநீதி என்பது அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற விடயத்திலும் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். வெறுமனே அநீதி அல்லது நீதி என்பது மனிதர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல, அல்லாஹ்வுடைய விடயத்திலும் சம்பந்தப்பட்டதாகும். அல்லாஹ் தஆலா இந்த நீதியாளர்களை பற்றி, நேர்மையாளர்களை பற்றி சொல்கின்ற போது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃஸிதீன், நிச்சயமாக நீதியை நிலைநாட்டுகின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீதியாக சரியாக ஒருவருக்கு போக வேண்டிய ஹக்கை அவர்களுக்கு கொடுத்து பேணி பக்குவமாக நடக்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விடயத்திலும் நாம் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், அடியார்கள் விடயத்திலும் நாம் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீதியாக நடத்தல் என்றால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று தௌஹீதை ஏற்றுக்கொள்வதாகும். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்த, பரிபாலிக்கின்ற, பராமரிக்கின்ற ஆற்றல் கொண்டவன் என்று ரப்பாக அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாகும். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நம்மளை பராமரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு துன்பம் ஏற்படுகின்ற விடயத்தில் இருந்து காக்கக்கூடியவரும், எனக்கு தேவையான நன்மைகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடியவனும் அவன் மட்டும்தான். அவனுக்கு தனது ஆற்றல் இருக்கிறது என்று நம்புவது நீதியா? ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ். எனவே படைத்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த உலகத்தில் அதி பவர் கொண்ட ஒரு மனிதனிடத்திட்ட ஒரு மனிதன் உதவி தேடணும். அதான் நீதி. எவனிட்ட ஏழுமோ அவன்கிட்ட தான் கேட்டுப்போம். யார் இந்த உலகத்தின் சொந்தக்காரனோ அவனிடத்தில் தான் நாம் வேண்டி நிற்கணும். எனவே இந்த உலகத்தில் சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள எம்மை படைத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் விசுவாசமாக இருப்பது நீதியா? அவனுக்கு மாறு செய்வது அநீதியா? அந்த மாறு செய்கின்ற விடயத்தில் மிக மோசமான மாறு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மாறா. அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நம்மளை படைச்சு நம்ம ஒரு இடத்தை தொழில் செய்யறோம். சும்மா சிம்பிளான உதாரணம், நம்முடைய பெற்றோர் தொழில் தேர்வு, நம்முடைய பெற்றோர் எங்களை பெற்றவர்கள் எம்முடைய வளர்வின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கணத்தையும் தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து பார்த்து வளர்த்தவர்கள். எம்மை வளர்த்து பராமரித்த என் பெற்றோர் நாம் என் கால்களில் எழுந்திருக்கின்ற தருவாயில் வருகின்ற போது அவர்களை வெட்டி உதைப்பதும் அல்லது அவர்களை மறப்பதும் அவர்கள் மீது நன்றி கட்டு நடப்பதும் எவ்வளவு அநியாயம் என்று நமக்கு தெரியும். ஆனால் எம்மையும் படைத்து என் பெற்றோரையும் படைத்து இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் அவன் புரிந்த அருள்களை எல்லாம் மறந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இன்னொரு மனிதனிடத்தில், இன்னொரு கபரிடத்தில், இன்னொரு அவுலியாவிடத்தில்
அதனால அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் என்று அல்லாஹ் சொல்றான். ஷிர்க் செய்வது அநியாயங்களில் மிக மோசமான அநியாயம் என்று அல்லாஹ் சொல்றான். அக்பருல் கபாயிர், பாவங்களிலே மிக பெருமான பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் எப்படி நன்றி கெட்டு நடக்க முடியும்? படைச்சவன் அல்லாஹ். எப்படி அவன் கரத்திலே இருக்கிறது, எப்படி அவன் கரத்திலே இருக்கிறது, என் முடிவு அவன் கரத்திலே இருக்கிறது, என் தொழில் அவன் முடிவிலே இருக்கிறது, என் ஒவ்வொரு லட்சும் என் ஒவ்வொரு கனவும் அவன் நாட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அல்லாஹ்வை மறந்து அந்த அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாரையாவது நாம் அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வைத்து வணங்கினால், அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தால், அவர்களுக்காக சுஜூது செய்தால், அவர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டால், இது நீதிக்கு மாற்றமானது, இது மாபெரும் அநீதி. அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஷிர்க்கை செய்த நிலையில் ஒருவன் மன்னிப்பு கேட்காமல் மௌத்தாய் போய்விட்டால் அவனுக்கு ஒற்று நாடு மன்னிப்பு கிடையாது. நமக்கு தெரியும், ஒரு பிள்ளைக்கு மாற்றமாக நன்றி கெட்டதனமாக, பெற்றோருக்கு மாற்றமாக நன்றி கெட்டதனமாக ஒரு பிள்ளை நடந்தால் ஊரே சேர்ந்து நாம் வஞ்சிக்கிறோம். நன்றி கெட்டவன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் வளர்க்கிறது, படிப்பிக்கிறதுக்கு, தொழிலை கற்றுக் கொடுக்கிறதுக்கு, வாழ்விலே அவன் எழுந்து நிற்பதற்கு அந்த பெற்றோர் பட்ட கஷ்டத்தை கண்முன்னால் கண்டவர்கள் எல்லோருமே நாம் நன்றி கெட்ட ஒரு பிள்ளையை வஞ்சிக்கிறோம். அந்த நீதியற்ற அந்த பிள்ளைகளை நாம் வஞ்சிக்கிறோம். ஒவ்வொரு ஆளும் கையெழுந்து பிரார்த்திக்காட்டும் நல்லா இருக்க மாட்டான். ஏனால் பெற்றோர்களை மறந்தவர்களை நாம் கண்ண உலகத்தில் இந்த பெற்றோர்களை விடவும் பன்மடங்கு நமக்கு அருள்கின்றவன் அந்த அல்லாஹ்வை மறந்து எப்படி அல்லாஹ்விடத்தில் ஒருவர் போய் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய, அல்லாஹ்வால் மட்டும் நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த விசுவாசத்தை, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய தன்னுடைய வணக்கத்தை செலுத்த முடியும்? அப்படி செலுத்துவது ஷிர்காகும். அந்த ஷிர்க்கு பாவங்களின் பெரும்பாவமாகும், அநியாயங்களின் பெரும் அநியாயமாகும். நீதிக்கு முரணான ஒன்று உலகத்திலே இருக்குமாக இருந்தால் அதிலே முதலாவது கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டியது ஷிர்காகும். இதை முதலில் வேண்டும் அல்லாஹ்வுக்கு சேரும். அதே மாதிரி வணக்கங்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக, அல்லாஹ் விரும்புகிற மாதிரி நம் வணக்கங்களை வைத்துக் கொள்ள. அதே போன்றுதான் மனிதர்கள் விடயத்திலும் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ள. அவர்கள் விடயத்தில் நீதி நிலைநாட்டுகின்ற விடயத்தில் நாம் மிகவும் குறிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பிய நோக்கத்தை பற்றி சொல்கின்ற போது, லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீஸான லியகூம அன்-நாஸு பில் கிஸ்தி. நாம் தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம். தூதர்களை, ரசூல்மார்களை நல்ல ஆதாரங்களோடு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற தக்க ஆதாரங்களோடு நாம் அனுப்பினோம். அவர்களோடு வேதத்தை கொடுத்தோம். அதே மாதிரி நீதியை நிலைநாட்டும் தராசையும் நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீதியா நடக்கணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பல விடயங்களில் நீதி மறந்து மாறோம், அநியாயம் செய்வோம். நமக்கு விளங்குது, பெரிய பாவத்தை சுமந்துப்போம். ஒரு மனிதன் ஷிர்க் என்கின்ற ஒரு அநியாயத்தை செய்யாமல் அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஏதாவது ஒரு பிழையை செய்துவிட்டு அவன் மௌத்தாய் போனால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஷிர்க் செஞ்ச நிலையில் அவன் தௌபா செய்யாமல் மௌத்தானால் அதை மன்னிக்க மாட்டான். தௌபா செய்வதற்கு முதல் ஷிர்க்கை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அதற்கு மன்னிப்பு கேட்டினாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க் செய்த ஒருவன் ஷிர்க் செய்த அந்த ஷிர்க் சம்பந்தமாக மன்னிப்பு கேட்காமலே மௌத்தாய் போனால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். இதர பாவங்களை அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையில் மன்னிக்கலாம், அல்லது நபி அவருடைய ஷஃபாத்தின் மூலம் நம்மளை விடுவிக்கலாம், அல்லது நம்முடைய பாவங்கள் மிகைத்திருந்தால் எங்களை நரகத்திலே போட்டு அந்த உரியவர்களை தண்டித்து விட்டு அவர்களை விடுவித்து மீண்டும் சுவர்க்கத்திலே கொண்டு போடலாம். இது ஷிர்க்கோடு சம்பந்தப்படாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விடயம். இந்த உலகத்தில் இன்னொன்று இருக்கிறது, ஒரு மனிதன் அநீதியாக நடந்து கொள்கின்ற விடயத்தில், மனிதர்கள் விடயத்தில், அது மிருகங்களுடைய விடயத்திலாக இருந்தாலும் சரி, ஒரு ஜீவராசியுடைய விடயத்தில் ஒரு மனிதன் நீதியை தவறினால்
அநீதி இழைத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த விடயத்தில் அவன் தலையிடவே மாட்டான். நமக்கு தெரிஞ்ச விஷயம். நீதி தவறியவர்களே அல்லாஹ் அந்த நீதிக்கான நியாயம் நாளை மறுமையில் உரியவர்களுக்கு வழங்கப்படாமல் அல்லாஹ் தஆலா அந்த விடயத்திலே தலையிட மாட்டான் என்கின்ற செய்தி நமக்கு தெரியும். சாதாரணமான விஷயம் அறிக்கும். தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ் செய்யலாம், எல்லா இதர விவாதத்துக்களிலும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கலாம். இதையும் தாண்டி இவைகளோடு சேர்ந்து எமக்கு அநீதி ஒன்று என் வாழ்வில் இடம்பெறமாக இருந்தால் இதெல்லாம் வெறும் லாஸ்டாக போகக்கூடிய, என் கைகளை விட்டு கலந்து போகக்கூடிய, என் கைகளை விட்டு தவறி போகக்கூடிய நன்மைகளாக மாறிவிடும். ஹதீஸ் முஃபிலிஸ் உங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் சஹாபாக்களை பற்றி பார்த்து கேட்கிறார்கள், ததுரூன மல் முஃபிலிஸ், the லாஸ்டாய் போனவன் யார் என்று தெரியுமா, இந்த பங்கரோத்துக்காரன் யார் என்று தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல் முஃபிலிஸ் ஃபீனா மல்லா திர்ஹம் வலா தீனார். எங்களிடத்தில் யார் முஃபிலிஸ், பங்கரோத்துக்காரன், நல்ல இருந்து லாஸ்டானவன் யார் என்றால் காசி பணம் இருந்து இல்லாம போனவன் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், المفلس من أمتي يأتي يوم القيامة بصلاة وصيام. எப்படி என்று அடிக்க முடிக்கிறார்கள். என்னுடைய உம்மத்திலே பங்கரோத்தானவர்கள் யார் தெரியுமா, நல்லா இருந்து நாசமா போகக்கூடியவர்கள் யார் தெரியுமா, நாளை மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்கள், தொழுதிருப்பார்கள், நோன்பு நோற்றிருப்பார்கள், ஜகாத்து கொடுத்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்திருப்பார்கள். அப்பொழுது வருவான். இவர் சுவர்க்கத்தின் எதிர்பார்ப்புகளோடும் ஆசையோடும் இருக்கின்ற போது ஒரு மனிதன் வருவான். அது சத்தமஹாலா, யாவான் எனக்கு ஏசினான், ஒமரபஹாலா, இவன் எனக்கு அடித்தான், இவனுடைய இரத்தத்தை போக்கினான், இவனின் மானத்தை போக்கினான் என்று இந்த உலகத்தில் நன்மைகளால் திளைத்த ஒரு மனிதன், நாவுகளாலும் தன் கரங்களாலும் நீதி தவறிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளியாக நிப்பாட்டப்படுவார். இந்த உலகத்தில் அவரால் அநீதி இழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுவார்கள். நபி அவங்க சொன்னாங்க, மன் கானத் லஹு மظلمة لأخيه فليحلله اليوم. உங்களில் யாருக்கு ஒருவருக்காவது நீங்கள் இந்த உலகத்தில் அநியாயம் செய்திருந்தால் அதை இன்றே நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். கபலை, அதாவது நாளை திர்ஹம்களோ தீனார்களோ கொடுத்து நிவர்த்தி செய்ய முடியாதவர்கள். காசு பணம் அள்ளிட்டு போயிடாது. கொள்ளையடிச்சு, ஏமாத்தி, புடுங்கி, பறிச்சு, ஏசி, இப்படி எல்லாம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர் இதெல்லாம் எடுத்துச்சு நாளைக்கு கபூர்ல போகிறாரு, மஹ்ஷர்ல போய் நிற்கிறாரு, வீசினகையும் வெறுங்கையுமாகத்தான் நிற்பார். எனவே இப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற போது யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள், நிவர்த்தி செய்து கொள்ளுங்க. அங்க போய் வெறுங்கையும் வீசினகையுமா தான் நிற்க வேண்டும். அதுல ஒரு வகைதான் நாளை மறுமையிலே எங்களால் அநீதிக்குட்பட்டவர்கள் நீதி வேண்டி அல்லாஹ்விடத்திலே நிற்கின்ற போது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆளுக்கும் நம்முடைய நன்மையை தான் பங்கு கொடுப்பாங்க. நான் ஏசினவர்கள் கொண்ட தொழுகை எடுத்துப்போம், நோன்பினுடைய நன்மை எடுத்துப்போம், ஜகாத்துடைய நன்மை எடுத்துப்போம். இப்படி ஒவ்வொரு நன்மைகளும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் எங்களால் பாதிக்கப்பட்டார்களோ, யாருடைய விடயத்தில் எல்லாம் நாம் நீதி தவறினோமோ, யாருடைய விடயத்தில் எல்லாம் நாம் அநீதியாக நடந்து கொண்டோமோ அவர்களுடைய விடயத்தில் நாம் நன்மையிலே நன்மைகளை வழங்கிவிட்டு கொஞ்சம் பேருக்கு நன்மை முடிஞ்சுவிடும். ஆனால் எதிரான குற்றச்சாட்டு முடியாது, எதிரான கம்ப்ளைண்ட் முடியாது. எவரெல்லாம் குற்றச்சாட்டு சாட்சி சொல்கிறார்களோ அவர்களுடைய தீமைகள் எல்லாம் இவர்களுடைய தலைகளிலே அள்ளி கொட்டப்பட்டு இவர்கள் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். இவர்கள் தான் நன்றாக இருந்து நாசமாக போனார்கள், நன்மை இருந்து நன்மையால சொர்க்கம் போக முடியவில்லை. இந்த அவலம் நமக்கு ஏற்பட வேண்டுமா? இந்த துப்பாக்கியமான நிலை நமக்கு ஏற்பட வேண்டுமா? சகோதரர்களே, நாம் எல்லாம் மௌத்தா போகிறோம். இந்த உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. தெளிவாக விளங்க வேண்டும், நாம்
மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்வுக்காக சேமிக்க வந்தவர்கள். அந்த சேமிப்பு என்பது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு நீதியான நேர்மையான அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவனுடைய ஹக்க கொடுக்கணும், அடியார்களுடைய நம்முடைய ஹக்க கொடுத்து இந்த உலகத்தில் வாழணும். அப்படி வாழ்றமா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தார். خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. உங்களில் யார் நல்ல வேலைகள் செய்கிறார் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வு தந்து மௌத்தை தந்து அதுக்கு வாழ்வை நாம் படைத்திருக்கிறோம் சொல்றார். சில அறிஞர்கள் சொல்றார், உண்மையான வாழ்வே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வு தான். எனவே அந்த வாழ்வில் வெல்ல வேண்டும் என்றால் நாம் நீதியாக நடக்க வேண்டும். நீதி வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதாஅ லில்லாஹ் வலௌ அலா அன்ஃபுஸிகும். மூமின்களே, நீங்கள் நீதியின் பக்கம் நிலைத்திருப்பவர்களாகவும், கவ்வாம் சொல்றது முபாரக், அதாவது ஒரு விடயத்தை ஸ்ட்ராங்காக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற விடயம். எனவே நீங்கள் தொடராக நிலையாக நீதி செலுத்துகிற விஷயத்தில் ஒருபோது நீங்கள் பிசகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்வுக்காகவே சாட்சி பொருளாக இருக்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்மளோட கைத்தான் பிழை, நம்மளோட குடும்பத்தாக்கள் பிழை, நம்மளோட நண்பர் பிழை, நம்மளோட ஊராம் பிழை, பிரச்சனை பிழை ஏதோ அதன் பக்கம் நியாயத்தின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள். இதான் மூமின் அவன். பாப்பா, நானா, தம்பி, உறவு, நண்பன், ஊரான் என்கின்ற பாகுபாடுகளுக்கு அப்பால் நீதிதான் முன்னிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்றார். நம்ம ஆக்கள் இருக்கிற மோட்டார் பைக்கில் நடிச்சால் நம்முடைய ஏரியாக்கள் அல்லது வேற மதத்தார்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவோம். வாப்பாக்கு விரோதமாக இருந்தாலும் நீதியின் பக்கம் நில்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்றார். மற்றவனுடைய விடயத்தில் உரிமை மீறாதீர்கள், பெரிய பாவம் என்று சொல்கிறது. மதவியலை தாண்டி அல்லாஹு தஆலா சொல்கின்ற விடயம் தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க அப்படித்தான் நின்றாங்க. நபி அவங்க ஒரு நாள் வரக்கலை ஒரு யூதர் ரசூலுல்லாஹ் கடுமையாக ஏசிட்டாங்க. என்ன விஷயத்தில் ஏசுறால் சஹாபாக்களுக்கு கோபம் வருது. நீ யாரோட பேசிக் கொண்டிருக்கிறாய், யாருக்கு ஏசிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியுமா? நபி அவங்க மாறி கேட்டாங்க, ஒரு உரிமை அதுக்குரிய ஹக்குள்ளவருக்கு பக்கம் நிற்காம ஏன் என் பக்கம் நிற்கிறீர்கள்? அவனுடைய கடன் வாங்கியிருந்தேன். ஒரு யூதர்கிட்ட நபி அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க, டைமை கொடுக்கல அல்லது கொடுக்க முடியல என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது அந்த கடனை பெறுவதற்காக அவர்களுடைய வார்த்தையை கொஞ்சம் கடுமையா பேசிட்டான். பேசினவனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஏன் நியாயத்தின் பக்கம் நிற்காமல் ரசூல் என்பதற்காக என் பக்கம் நிற்கிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்கிறார். இதுதான் நபி அவங்க கற்றுத்தந்த பாடம். இந்த பாசறையில் இந்த உம்மத்தின் அன்பத்தராக இருக்கிறவர் இப்படித்தான் இருக்கும். மக்சூமிய குலத்து பெண்ணெடுத்து திருடிவிட்டார். அவருக்கு தண்டனை வழங்காமல் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாரும் விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், யாராவது சொல்லி கொஞ்சம் அவருக்கு பெரிய குலத்து பொண்ணு, ஏழை எளியவன்ல பரவாயில்லை, சாதிசனம் இல்லாதவன்ல பரவாயில்லை, அவர் குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஆள், இவருக்கு தண்டனை நிறைவேற்றி கைவிட்டப்படுற அப்படி இப்படி பிரச்சனை வந்தால் அபூதர் கிஃபாரியை பார்த்து சொன்னாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோட நல்ல நேசமான நெருக்கமான ஆள், கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்களேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுப்புகின்ற போது நபி அவர்கிட்ட வந்து பேசுகிறார். ரசூலுல்லாஹ் வார்த்தை சொல்கிறார்கள், தஷ்ஃபஉ ஃபீ ஹத் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுவதற்கு நீங்க வந்து சிபாரிசு செய்கிறார்கள். நம்ம நிறைய பேர் தான் சட்டத்தை மீறுவதற்கு உள்வழியால் ஓடுகிறவர்கள். இது அநியாயம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் மிம்பரில் இந்த அநியாயம் பற்றி தனியாக பிரசங்கம் செய்கிறார்கள். வலியவன் பெரியவன் கௌரவம் நிறைந்தவர்கள் கொலை செய்தால் அவர்களுக்காக சிபாரிசும், எளியவன் மாட்டிப்பட்டால் அவருக்கு சட்டமும் நீதியும் பேசுகிற இந்த அநியாயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாமுடைய பிரச்சாரமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இது சாட்சியாளர்களாக இருக்கிறோம். நாம் இதை வாழ்வில் நிரூபிக்கின்ற உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், நீதியாளர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்பது.
எல்லாத்திலையும் நீதி. நீதிங்கிறது சும்மா வெறுமனே உலக வாழ்வோடு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் நீதி, நேர்மை. ஆனா நாம் இப்போது தொப்பி மிரட்டுற கூட்டம் என்று ஒரு கிட்ட பேர் வாங்கிக்க முடியும். நாணயம் கிடையாது, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. லாபம் வந்தா எனக்கு தான் வரும். மாத்திர லட்டம் போட்டாலும் பிரச்சனை. நான் என் லாபத்தை எடுப்பதற்காக என்ன பொய் சொன்னாலும், என்ன எவரை ஏமாற்றினாலும், எவருக்கு என்ன அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை என்று துணிந்து பெரும் கூட்டம் இருக்கிறார்கள். இப்படி உழைச்சி எங்க கொண்டு போகிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். இது அநீதமானங்களுக்கு பற்றி பேசுகின்ற ஒரு வசனம். அளவை நிறுவையில் மோசடி செய்வது, மோசடி செய்வது என்னது? நீதிக்கு மாற்றமாக நடக்கிறது. இவர்கள் நாசமா போய்வார்கள். வயல் என்றால் ஒரு வயல் நரகத்தில் இருக்கிற ஓடையையும் சொல்லுவது, அதுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் என்ற அர்த்தத்தில் பார்க்கலாம். அல்லது நாசமா போய்வார்கள். நாசமா போன நரகத்துக்கு தான் போவாங்க. வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவையில் மோசடி செய்வர்களுக்கு கேடுதான். அல்லதீன யக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன், மனிதர்களுக்கு அளந்து வாங்கும் போது தனக்கு வரக்கிற செட்டியா கரெக்டா வாங்கி எடுப்பாங்க. ஆனால் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யஹ்சிரூன், அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும் போது குறைத்து விடுகிறார்கள். இந்த வசனத்தை வைத்து அறிஞர்கள், நவீன கால அறிஞர்கள், இந்த நவீன காலத்தில் நடக்கின்ற அத்தனை அநியாயங்களும் இந்த வசனத்துக்குள் அடங்கும் என்று சொல்கிறார்கள். அரசாங்கம் சம்பளம் தருது, வாங்கி எடுத்து பக்கத்துல போட்டு அந்த சம்பளத்தின் மூலமாக என்ன பணி நடக்க வேண்டுமோ அந்த பணியை நடத்தாதவன் அநீதியாளர். ஆசிரியருக்கான சம்பளம் கொடுக்கார், மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கல, இவன் அநியாயக்காரன். அவனுக்கு வர வேண்டிய எல்லாம் வந்துச்சு. டைமுக்கு சம்பளம், எக்ரிமெண்ட் கிடைக்கணும், அது நடக்கணும். நடக்க விட்டால் போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்கும். ஆனால் மாணவர்களுக்கு போக வேண்டிய ஹக்கு போனதா? உரிய முறையில் அவர்கள் பாடங்களிலே படிச்சேற்ற நியாயம்ங்கிறது என்னென்றால், வகுப்புல படிக்கிற கட்டிக்காரர் எல்லாம் படிக்க வைக்கிறது என்ன நியாயம்? படிக்க இயலாத, முடியாமல் தள்ளாடுகிற அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்ங்கிறவரை தூக்கி விடுறதுக்கு முயற்சி செய்கின்ற ஒரு பணி பெரும்பணி இருக்கிறது. இதை பாடசாலைகளும் ஆசிரியர்களும் சரியாக செய்தால், இதிலே நியாயமாக இருந்தால், அறிவாமை அகன்று அறிவொளி ஓங்கி இந்த உலகம் அறிவெளிச்சத்திலே வளரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஒழுக்கத்தை பாடசாலைகளில் வளர்க்க முடியும். நீதியை பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு படிப்பித்துக் கொடுக்க முடியும். ஸ்கூல்ல படிக்க எல்லாரும் அப்படி இல்லை. விதிவிலக்கான நல்ல ஆசாரங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிதிவிலக்கான நல்ல ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். விதிவிலக்கான நல்ல நிறைய நேர்மையான உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதிலே மோசடி செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை நிறைய பேர் சொல்வார்கள். டைமுக்கு வேலைக்கு வராதார்கள், டைமில் கனவெடுக்கிறார்கள். இந்த டைம்ங்கிறது என்ன? ஒரு பாடசாலையில் ஒரு மனிதனுக்கு 45 நிமிடம் படிப்பிக்க வேண்டும் என்றால், ஒரு பாடம் 40 நிமிடம் படிப்பிக்க வேண்டும் என்றால், அந்த 40 நிமிடம் அந்த நாள் ஒதுக்கப்பட்ட நாளுக்கு அவர்களுக்கு வேலைக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்தில் ஒருவர் 10 நிமிடம் 15 நிமிடம் திருடினால், படிப்பிக்கவில்லை என்றால் எப்படி இதனை ஈடு செய்ய போறார்? இந்த பிள்ளைகளை ஹக்குவாது. இது பெரிய அநியாயம் அல்லவா? ஒரு நல்ல அறிவளர்ச்சியை நோக்கி வழிநடாத்த வேண்டிய அதிபர் தன்னை அதிபர் பதவியில் செய்யாட்டியது பாவம் அல்லவா? அநீதி அல்லவா? அதுக்கு தான் சம்பளம் கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு நிறுவனம், பள்ளிவாசலை பொறுப்படுத்தவர்கள் அந்த பொறுப்புக்குரிய கடமையை செய்யாவிட்டால் அவர்கள் அநீதவான்கள், அநியாயக்காரர்கள். சமூக நிறுவனங்களை பொறுப்படுத்தவர்கள் அந்த பொறுப்பை செய்யவில்லை என்றால் அவர்கள் நீதியற்றவர்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறார். அந்த நிழல் கொடுக்கப்படுகிற ஒரு கூட்டம் நேர்மையான நீதியான ஒரு இமாம், தலைவன் என்று சொல்கிறார்கள். அரசியல் நிழல் கொடுக்கிற பெரும் பாக்கிய பெற்றவர்கள், நீதியாக நடக்கின்றவர்கள் என்று தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நீதம் என்பது சாதாரணமான விடயம் அல்ல, ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு கஷ்டமானது. நமக்கு நீதி நடக்கும் நினைக்கிறோம். நம்முடைய விஷயத்தில் நாம செய்யக்கூடும், மற்றவருடைய விடயத்தில் நீங்களே சரியா மற்றவருடைய செடிகளை எல்லாம் பார்த்து நாம நீதி கொடுக்கிறோம். இவர் கூட
இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் என்று நாம் ஜட்ஜாக இருக்கிறோம். நம்முடைய விஷயத்தில் நாம் வக்கீலாக நடக்கிறோம். நாம செய்யற கொலை எல்லாம் நியாயம். நம்முடைய விஷயத்தில் நாம நமக்கு லோயர், மத்தாக்கள் விஷயத்தில் நாம முழுப்பெரும் ஜட்ஜ். அவருடைய தலைகளில் அவருடைய விடயங்களில் மூக்கை போட்டு தீர்ப்பு வழங்குவதிலும் அதை பேஸ்புக்கிலும் ஊடகங்களிலும் எழுதுவதிலும் ஒவ்வொருவரும் பெரும் பெரும் ஜட்ஜிகளாகவும் போராளிகளாகவும் இருக்கிறோம். இந்த அநியாயத்துக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து தப்ப முடியாது. நம்மளுக்கு தான் நாம் நீதிபதியாக இருக்கிறோம். நம்மளுக்கான செல்ஃப் இன்கொயரி, ஒரு சுய விசாரணை செய்யணும் சகோதரர்களே. இது நீண்ட நெடிய தலை. ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டே வரலாம். எதிரெல்லாம் நாம் அநியாயம் செய்யணும். இந்த வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் ஆயத்தை அறிஞர்கள் மனைவிமாருடைய பயன்படுத்துவார்கள். மனைவிட்டே எல்லா சேவையையும் வாங்கி எடுத்துக்கிற மனைவிக்கு உபகாரம் செய்யறது இது அநியாயம். அறிஞர்கள் வைத்து ஒரு வியாபாரத்தில் நிறுத்தங்களை மட்டும் இல்லை, எல்லாத்திலையும் தான் தனக்கு வர வேண்டியதை எல்லாம் சரியா வாங்கிக்கொண்டு மனைவிமாருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அளவை நிறுவையில் மோசடி செய்திருக்கிறார்கள். நியாயத்தில் தவறியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அநீதவான்களின் பட்டியலை சேர்த்து விடாமல் நீதியாளர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வாவோடு நாம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தக்வா தான் நம் வாழ்வின் அஸ்திவாரம், நம் வாழ்வை சரியாக அமைப்பதற்கான கேடு. நாம் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு உதவும் கேடையும் தக்வா. நாம் நிறைய பேர் பல விடயங்களில் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இரவைக்கு தூங்குறதுக்கு முதல் கொஞ்சம் போயிருந்து யோசிச்சு பார்த்தால் நாம் செய்யும் அநியாயங்களோட செல்ஃப் இன்குவரி முஹாசபத்துன்னு சொல்லி செஞ்சோம். நம்ம என்ன அநியாயம் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம் என்ன? அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ தந்திருக்கால், அவனுக்கு இவ்வளவுக்கு நாம் சுக்குர் செய்யறோம் என்கின்ற விஷயத்தை யோசிப்பார்கள். அதே மாதிரி மற்ற மனிதர்களுடைய இப்ப மனைவிமார்கள் எல்லாத்துலயும் வரும். மனைவிமாருடைய மனைவி பல வச்சிருந்த ஒருவர் முதல் மனைவியா இரண்டாம் பார்வை கொண்ட தாரமாகவும் இருந்தால் இது ஹராம். இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறதே ஹராம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது சொல்றான், இரண்டாம் தாரத்தை பற்றி சொல்லுகின்ற போது இன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்ற பயம் வந்தாலே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிக்கு போகலாம். முதல் மனைவிக்கு என்ன முதல் மரியாதையோ அந்த மரியாதை இரண்டாம் மனைவிக்கும் அவளால் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியாதவன் இரண்டாம் திருமணம் செய்வது ஹராம். இப்படி மனைவிமாருடையத்தில் நீதமாக நடக்க வேண்டியது. பிள்ளைகளுடையத்தில் சொத்துக்கள் கொடுக்கின்ற போது படிப்பிக்கிறதுல ஒரு சில டாக்டரா படிப்பிக்கிறோம், முன்னே சாதாரணமா படிப்பிக்கிறோம். அது படிப்புக்குரிய செலவு, வாழ்வுக்கு ஒரு சில வித்தியாசம். ஆனா கிஃப்ட் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு சமனாக கொடுக்க வேண்டும். இப்படி நடக்கல. சீதனம், கைக்கூலி, ஊருக்கு வடிவங்கள் மாறுபடும். ஆனால் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் தூக்கிவிடப்படுகின்ற சூழ்நிலை சமுதாயத்தில். அல்லது ஆண்கள் எங்கட பகுதியெல்லாம் ஆண்கள் வீடு இல்லை, கைவிடப்பட்டுள்ளார். பெண்களுக்கு எல்லா சொத்தும் விடுவார்கள். இங்கேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் வீடு கொடுக்காவிட்டாலும் சொத்தாக கொடுத்து பெண் பிள்ளைகளை மட்டும் கரையேற்றி விட்டு ஆண் பிள்ளைகளை நடுத்தரவிலே விடுகின்ற சொத்து பங்கீட்டின் போது சரியாக முறையாக நடக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இது அநியாயம். நபி அவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். நபி அவரிடத்தில் நுமான் இப்னு பஷீர் வந்து தன் பிள்ளைகளில் ஒருவருக்கு சொத்து கொடுக்கின்ற போது இது மாதிரி வேற பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கு இப்படி குடுத்தியாடு கேட்ட போது இல்லை என்று சொல்ல இந்த அநியாயத்தை இல்லை சாட்சியாளராக ஆக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் இப்படி பிள்ளைகளுக்கு செலுத்துகின்ற விடயத்திலே நீதியாக நடக்க வேண்டும். இஸ்லாம் வாழ்வில் சகல லோகத்தில் நீதி. நாம் அப்படி நடக்காம இல்லை. அல்லாஹ்வோட தப்பை இல்லை. எந்த அளவுக்கு என்றால் உங்களுடைய எதிரி உங்களுக்கு அநியாயம் செய்யலாம் என்றிருந்தாலும் கூட அவனுடைய விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எதிரி என்பதற்காக அநியாயம் செய்யலாம். ஒரு எதிரி இனத்தை சேர்ந்தவர்களாக நம்மளை ஒரு மாற்று சகோதரர் நம்மளை ஒரு கொலை செஞ்சு போட்டார் என்பதற்காக அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லது அந்த சமூகத்தில் உள்ள வேறொருவரை
படித்த அந்த மார்க்கத்தில் இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவுகின்ற ஒரு விடயம் நீதமாக நடக்க, அல்லாஹ் தஆலா மிக வன்மையாக நமக்கு கண்டிக்கின்ற ஒரு விடயம் அநியாயம் செய்யாதீர்கள். நாம் நீதியானவர்களா அநீதியானவர்களா என்பதை நாம் நமக்குள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு சும்மா லேசிப்பட்டார்கள் எல்லாம் நீதியா நடக்கப்பட, இதுக்கு பெரிய தைரியம், இதுக்கு பெரிய தைரியம், தைரியமான நீதியான அல்லாஹ்வை மிக பயந்தவர்களால் மட்டும்தான் வெற்றி அடைய. நீதியா நடங்க அல்லாஹ் உதவி செய்வார். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யன்சுரு அத்-தௌலத்தல் ஆதில வ இன் கானத் காஃபிரா. ஒரு காஃபிரான அரசாங்கமாக இருந்தாலும் கூட அந்த அரசாங்கம் நீதியாக நடக்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்வான் என்று சொல்றார். ஒரு அரசாங்கம் அநீதியாக நடந்தால் அந்த ஆட்சியை நடத்துகின்றவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பெற மாட்டார்கள் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ஆட்சியாக இருந்தாலும், அது நாடாளுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாளுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி, நாம் பொறுப்பாக இருக்கின்ற நம்முடைய கம்பெனிகள், நம்முடைய வீடுகள், நம்முடைய தொழில்கள், இதற்கு கீழால் வேலை செய்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி, யாருடைய விடயத்திலும் ஒரு சிறு அநியாயத்தையும் செய்து விடார்கள். அதனுடைய விளைவை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டி ஏற்படும். நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதனுடைய பயனை அறுவடை செய்ய முடியாமல் துப்பாக்கியவர்களாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா எங்களை அநியாயக்காரர்களிலிருந்து காப்பாற்றுவானாக. நியாயமாகவும் நேர்மையாகவும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அருளை நமக்கு புரிவானாக. ஆமீன். துஆ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.